மண்ணறைக்கு சென்று பூமாலையெல்லாம் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு ஏதோ ரமலான் பக்ரீத் போன்ற கொண்டாட்ட நாள் போல் கொண்டாடி வருகின்றார்கள். இதில் எங்கு மரண சிந்தனை வருகிறது? மரண சிந்தனை என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? மன்னரை சந்தித்தாலே நாளை நாமும் இங்கேதானே வரப்போகின்றோம். நாளை மறுமைக்காக நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையான கபர் ஜியாரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரியான கபர் ஜியாரத்தை நமக்கு காட்டி தந்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துஆதிஹா வ லா தமுத்துன்னா இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, ஈரோடு தௌஹீத் ஜமாத் திண்டன் கிளையின் சார்பில் நடத்தப்படும் மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மரணத்தை மறவாதீர். மரணத்தை மறவாதீர். இன்றைய சமூகம் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் பயணிக்கிறது. நம் அனைவரும் கவனத்திற்கு வந்துள்ளது. சொர்க்கத்தின் பக்கம் விரைவாக செல்வோம் என்ற நிலை மாறி நவீன உலகத்தின் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டதாக மாற்றமடைந்து வாழ்ந்து வருகின்றோம். இந்த உலக வாழ்க்கை அவர்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை அறிந்து கொண்டு சேரார்களா அல்லது அறியாமல் சேரார்களா என்பது நம்மால் சிந்திக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. வாழ்வில் உண்மையான வாழ்வு எது என்பதை மறந்து பொய்யான காணல் நீரான இந்த உலக வாழ்க்கையை தங்களது நிரந்தர வாழ்க்கை இடமாக நினைத்து வாழ்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் வாழ்கின்ற நமக்கு ஒரு முடிவினை வைத்திருக்கின்றான். அதுதான் மரணம். அந்த மரணப்பிடியிலிருந்து எவராலும் தப்பிக்க இயலாது, ஓடி ஒளியவும் முடியாது. ஏதாவது விலை கொடுத்தாவது இந்த மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக முடியாது. யாராவது ஒரு மருத்துவர் அணுகி இந்த மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஏதாவது ஒரு மருந்தினை வாங்கி கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லது பெரு இராணுவ படைகளை தயார் செய்து கொண்டு இந்த மரணத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சி பயனளிக்குமா? நிச்சயமாக பயனளிக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஐனம தகூனு யுத்ரிகுல் மவுத். நீ எங்கே இருந்த போதிலும் மரணம் உன்னை அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ முருஜின் முஷய்யதா. உயரமான உறுதியான கோட்டைகள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் மரணத்தை அடைந்தே தீரும். உலகத்தில் எங்கு ஓடினாலும் சரி, மறந்தாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாலும் சரி, நிச்சயமாக மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். இந்த மரணம் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ் அதற்கான நேரத்தை எப்போது நிகழும் நேரத்தை நமக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் மனிதன் அலட்சியத்தில் விழுந்து விடுவான். சரி, நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றது, சரி நமக்கு இன்னும் ஆண்டுகள் இருக்கின்றது, அப்போது அல்லாஹ் வணங்கிக் கொள்ளலாம், அப்போது நமது தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்ளலாம் என்று அந்த நாளையே அவன் சார்ந்து விடுவான் என்பதற்காக தான் அல்லாஹ் நமக்கு மரணத்தை முடிவு செய்த அவன் அது எப்போது நிகழும் நமக்கு வரும் தேதியும் மறந்துவிட்டான். யாருக்கு தெரியும்? இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நொடி நிரந்தரமானது. அடுத்த நொடி என்ன என்பது இறைவன் கையில் தான் இருக்கின்றது. நாம் இப்போ நம்மில் பெரும்பாலோரோர் இந்த உலக வாழ்க்கையிலையும் உலக அரங்காரத்திலையும் மூழ்கி மயங்கி கிடக்கின்றோம். ஏன் ஒரு சிலர் இந்த மரணத்தை பற்றி பேசினாலே ஏன்பா இப்படி பேசுகிற, முதல்ல போய் வாயை கழுவு, ஏதோ மரணம் அவங்களுக்கு நெருங்காத மாதிரி பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் மரணத்தை நினைவூட்டுங்க என்று கூறினர். ஏன்னா இந்த மரண சிந்தனை தான் ஒரு மனிதனை தவறுகளிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கின்றது. மேலும் அடக்கத்தளத்தை சந்திடுங்கள் என்று கூறினர். ஏனென்றால் அவை மரண சின்னத்தை நிறைவூட்டும் என்று கூறினார். அடக்கத்தளத்தை சந்திடுங்கள் என்று கூறுவதற்கான நோக்கமே மரண சிந்தனைக்கும் மர்ம சிந்தனைக்கும் தான். ஆனால் அந்த நோக்கத்தை மறைத்து அதனை விலோக்கலமாக மாற்றிவிடுகின்றோம். இன்றைய மக்களிடம் கபருக்கு சென்று ஜியாரத் செய்யும் வழக்கம் உள்ளது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விதத்தில் மரண பயத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இப்போ செய்கின்ற கபர் ஜியாரத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மண்ணறைக்கு சென்று பூமாலையெல்லாம் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு ஏதோ ரமலான் பக்ரீத் போன்ற கொண்டாட்ட நாள் போல் கொண்டாடி வருகின்றார்கள். இதில் எங்கு மரண சிந்தனை வருகிறது?
மரண சிந்தனை என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? மன்னரை சந்தித்தாலே நாளை நாமும் இங்கேதானே வரப்போகின்றோம், நாளை மறுமைக்காக நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையான கபர் ஜியாரத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரியான கபர் ஜியாரத்தை நமக்கு காட்டி தந்துள்ளார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உஸ்மான் அலி அவர்கள் கபர் ஜியாரத்து எப்படி இருந்தது என்று பாருங்கள். உஸ்மான் அலி அவர்கள் மன்னரை சந்தித்தாலே தாடி நிலையிற அளவு கழுவாராம். எப்படி தாடி நிலையிற அளவு கழுவாராம். இதனை குறித்து சஹாபாக்கள் கேட்பாங்க, நீங்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசும் பொழுது தாங்கள் எதுவும் கூறப்படுவதில் அழுகுவதில்லை, ஆனால் இந்த மன்னரை சந்தித்தாலே இப்படி அழுகிறீர்களே என்று கேட்பார். அதற்கு அவர் கூறினார், இந்த மன்னரை தான் மறுமையோட முதல் நிலை. இதில் ஒருவன் வென்று விட்டால் இதற்கு பிறகு உள்ள நிலை இதை விட இலகுவானதாக இருக்கும். இதில் ஒருவன் வென்றவில்லை என்றால் இதற்கு பிறகு இதை விட கடுமையானதாக இருக்கும் அடுத்தடுத்த நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, நான் கண்ட காட்சியிலேயே மிக கோரமான காட்சி இந்த மன்னரை தான். மரணத்தை நினைவு கூர்ந்தாலே நாளை நம்ம மறுமைக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்ற அச்சம் வரணும். அந்த அச்சம் வரணும்னா இந்த உலகத்தில் நம்ம ஆசை இல்லாதவர்களாக வாழ வேண்டும். நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. இவ்வுலகம் அழியக்கூடியது. இவ்வுலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. இவ்வுலகம் கொசுவை விட அற்பமானது. நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று பல்வேறு விதங்களில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இவ்வுலகம் அற்பத்திலும் அற்பமானது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படிக்காத பாமரன் கூடிய அழகிய முறையில் புரியக்கூடிய விதத்தில் அழகிய முறையில் குறிப்பிடுகின்றார். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆஃபிரிஸ் சபீல். இவ்வுலகில் நீ அந்நியனை போல அல்லது வழிபோக்கனை போ வாழ்ந்து போ என்று கூறினார். நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே, நீ காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. நீ நோய்வாய்ப்படும் நாளுக்காக உன்னுடைய ஆரோக்கியத்திற்காக சிறிது நேரத்தை செலவிடும். உன்னுடைய இறப்புக்கு பிந்திய மறுமை வாழ்வுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடும். அல்லாஹ் மனிதன் இவ்வுலகில் படைத்ததுக்கான நோக்கத்தை திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லதி ஹலக்கத்துல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா. உங்களில் அழகிய செயல்களை செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காக தான் மரணத்தையும் வாழ்வையும் அவன் நமக்கிடையில் படைத்திருக்கின்றான். உடம்புல உயிர் இருக்கும் போதே நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் இறந்த பிறகு நமக்காக அதுக்கு பிறகு நம்மளுக்காக யார் கவலைப்பட்டாலும் சரி அழுதாலும் சரி அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே மேற்கண்ட அனைத்து விஷயங்களையும் நம்மில் உள்ளடக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல இவ்வுலகில் அந்நியனை போல அல்லது வழிபோக்கனை போல வாழ்வோமாக. சித்தரித்து நாம் உயிருடன் வாழும் போதே நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எப்போது நமது உயிர் நம்மை விட்டு பிரிகிறதோ அப்போதே நமக்கான கால அவகாசமும் முடிவடைகிறது. ஆகையால் உலகில் வாழும் பொழுதே நன்மைகளை எது நன்மை எது தீன்மை என பிரித்துணர்ந்து கப்ரின் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவோராக. மேலும் மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானே என்று பிரார்த்தித்தவராக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.